வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ப்ரான் பெப்பர் மசாலா செய்ய போகிறோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக அமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி ப்ரான் பெப்பர் மசாலா பண்ண போகிறோங்க. அதுக்காக 4 கிலோ ப்ரான்ஸ் வாங்கி அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு 2 கிலோ ஈல்டு வந்திருக்கு. இப்போ இதே நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 2லேருந்து 3 முறை தண்ணி மாற்றி வாஷ் பண்ணோம்னா சுத்தமாகிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு ஸ்ட்ரைன் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் முழுசாக ட்ரை ஆகட்டும் இந்த மாதிரி. அடுத்ததாக மசாலா ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு சோம்பு போட்டுக்கலாம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஏலக்காய் ஒரு 15 எடுத்துக்கலாம். அடுத்ததாக பட்டை 1 இன்ச்சில் ஒரு 4. அது கூடவே முந்திரி கேஷ்யூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். மிளகு 4 டேபிள் ஸ்பூன் அளவு. நம்ம சோம்பு எவ்வளோ போட்டோமோ அதே அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சுடு தண்ணி போட்டு ஊற வைக்கணும். அதுக்காக தண்ணி சூடு வச்சுருக்கோம். அது சூடேறி வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி சூடேறி வந்துட்டுருக்கு. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவில் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இது இப்படியே ஒரு 1 மணி நேரம், மினிமம் 1 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரம் ஊறினா நல்லது தாங்க. பட் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊறினா கரெக்டாக இருக்கும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு முறை தண்ணி மாற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சூடேறி வரட்டும். நம்ம முதல்ல பெப்பர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரான் போட்டு ப்ரான் பெப்பர் மசாலா பண்ண போகிறோம். இந்த மசாலா செஞ்சு வச்சுட்டிங்களானாக்கா உங்களுக்கு சிக்கன் போட்டால் சிக்கன் பெப்பர் மசாலாவும், மட்டன் போட்டால் மட்டன் பெப்பர் மசாலாவும். நம்ம இன்றைக்கி ப்ரான் பெப்பர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கான மசாலா ப்ரிப்ரேஷன் தாங்க இது. இப்போ கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே ஆனியன் சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது ஒரு 200 கிராம் ஆனியனை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர்ற சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம எடுக்கிறது ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கணும். அது எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம்னாக்கா லைட்டாக தண்ணி போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கோம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததான் நம்ம மசாலா அரைச்சிருக்கிறத சேர்த்துக்கணும். அது எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்னா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. 70 to 80% தாங்க மஞ்சள் இருக்குது. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. முழுசாக சேர்த்துட்டு அப்படியே அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 100 ml தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு மினிமம் 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் முழுசாக ட்ரை ஆகி ஒரு மாதிரி திக்கான ஒரு மசாலா ரெடி ஆகும். அதாவது இந்த மசாலாலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை கிண்டி விட்டுட்டே இருக்க வரும். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ திக்காகி வந்திருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஆயிலும் பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஃபைனலாக 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம். கரெக்டான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதாவது பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் சிக்கன் பெப்பர் மசாலா செய்யலாம், மட்டன் பெப்பர் மசாலா செய்யலாம். நம்ம செய்கிறது ப்ரான் பெப்பர் மசாலா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சூடேறி வர சமயத்தில் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக சோம்பு போட்டுக்கணும். அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வர்ற சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்குனது 200 கிராம் வெங்காயங்க. இந்த வெங்காயம் ஒரு 50% வதங்கி வர்ற சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கணும். நம்ம இதுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம். நம்மளுக்கு செமி கிரேவியே வேணும். அதனால் 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கம்மியாக வேணும்னா தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்ற சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதாவது அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனும் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மசாலாங்கள்லாம் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு நம்ம எடுத்துருக்கோம். தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம் ஒரு 1 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மசாலா ரெடி பண்ணியிருக்கலாம் பெப்பர் மசாலா, அது இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி ரெடி பண்ண மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க.
இந்த மசாலா முழுசாக போடாதீங்க, கொஞ்சமாக மீதி வைங்க. நம்ம ஒரு 70% யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 30% மீதி வைக்கிறோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு. அதிகமாக போட்டு மசாலா அதிகமாகிட வேண்டாம். ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பெப்பர் மசாலா அதிக நேரம் வதங்கணுன்ட்டு இல்லை, ஆல்ரெடி நம்ம வதக்கிருக்கோம் அதை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம 2 கிலோ ப்ரானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது 4 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணதுக்கு 2 கிலோ வந்திருக்கு. அது இதில் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இது வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது அதிக நேரம் டைம் தேவைப்படாது இதுக்கு, ஏன்னா சின்ன ப்ரான் தானே இது, அதனால் சீக்கிரமாகவே இது ரெடி ஆகிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த ப்ரானும் தண்ணி விடும், அதனால் 1/2 லிட்டர் தண்ணியே போதுமாக இருக்கும். அதுவே செமி கிரேவியே வந்துடும் நம்மளுக்கு. உப்பு செக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் தூள் உப்பு. அடுத்ததாக இந்த மசாலாவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த மசாலாவும் முழுசாக நம்ம போட்டுறோம். அதாவது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசாலா இந்த 2 கிலோ ப்ரானுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதே அளவு நீங்கள் செய்கிறீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஃபைனலாக எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறம் இப்போ கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ப்ரானு அட்டா 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 அதோட வாசம் வந்துட்டுருக்குங்க. அது எந்த மாதிரி வாசம்னா, நம்ம கடலோரம் போனால் அந்த கடலோட அந்த அழகான அந்த கடல் வாசம் வரும் தெரியுமா? அட்டா 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 அருமையாக இருக்கும் அதோட வாசம். அதே மாதிரி ஃபீல் ஆகுதுங்க, செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யணும், இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இந்த ப்ரானை மசாலாவில் போட்டதுக்கப்புறம் 3 நிமிஷத்துல இந்த பெப்பர் ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக மல்லியில் தூவிட்டோம். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள், சாப்பிடவும் செம்மையாக இருக்குங்க. இதை வந்து ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்போ அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது இந்த பெப்பர் ப்ரான் மசாலா. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.